எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் நடித்து துரை செந்தில்குமார் இயக்கி வெளியிலிருந்த கருடன் படத்தை பற்றி தான். இந்த படம் சசிகுமார்கிட்டருந்து நட்புனுடைய விசுவாசத்தையும் நட்பு செய்கிற துரோகத்தையும் கடன் வாங்கி அப்படியே கொஞ்சம் முத்தையார்கிட்ட போய் மண், பொண்ணு, பெண் இந்த கான்செப்டை கொஞ்சம் கடன் வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுத்துருக்காங்க இந்த கருடன் படத்தில். இந்த கதையினுடைய ஒன்லைன் பிளாட் எல்லாமே ரொம்ப பழசு எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த கதையை எடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தோட கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ரிஸ்பாக இருக்குது. எந்த விதத்துலேயும் கொஞ்சம் போர் அடிக்காமல் நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தினுடைய மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனுடைய ஆக்டிங். சூரி சூப்பராக நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். சூரி நல்லா நடிக்கலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன காமெடிகள் பண்ணும்போதாக இருக்கும், ஒரு சில டைலாக்ஸ்லாம் வேகமாக பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த படத்தில். அந்த நேரங்களில் சூரியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு காட்சியில் இது ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான். ஒரு காட்சியில் டிவிஸில் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார். அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வண்டியில் வரும்போது அவர் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கேலாம் நல்லா நடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய அண்ணன்கிட்ட விசுவாசத்தை காமிக்கும் போது வடிவேல் அவருடைய காமெடி ஒன்று வருது தெரியுமா, அடாடா இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தீங்க, நீங்கள் முக்கியம் இருந்தீங்கன்னா என்னை ஒருத்தர் அடிச்சிக்க முடியுமா அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த காட்சி நம்ம முன்னாடி கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் பாடியை லூஸாக வச்சுட்டு ஓடும்போதும் சரி, சூரி கேரக்டருடைய தாட் ப்ராசஸ் பார்க்கும்போதும் சரி, பிதாமகன் விக்ரம ஸ்லைட்டாக ஞாபகப்படுத்திட்டு போகிறாப்புல. இந்த படத்தில் சசிகுமாருக்கு என்னெல்லாம் வருமோ, என்னெல்லாம் கொடுத்தா அதுக்கு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்து வேலை வாங்கியிருக்காப்புல துரை செந்தில்குமார். சசிகுமாருடைய கேரக்டராக உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. இன்கோல் பிளாக்ல கோயில் நகைய பேங்க்லேருந்து இங்கே கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சீக்வன்ஸ் ஓரளவுக்கு ஆடியன்ஸை என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் உன்னி முகுந்தன் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்கும் உன்னி முகுந்தனுக்கு. அதுவுமே கடைசியில் ரொம்பவே கரெக்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அவங்க கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறையா சஸ்பென்ஸை ஈஸிலி ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் பர்பஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்ன தேவையோ அதை அழகாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த படம் 3 ஹீரோஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால 3 பேர்த்துக்கு தனியாக ஒரு லவ் சாங்ஸ் எல்லாம் வைக்காமல் ஒரே ஒரு லவ் சாங்கோடு முடிச்சுக்கிறது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ வன்முறையான காட்சிகள்லாம் வருது, ரத்தமெல்லாம் தெரியுது. ஆனாலுமே இவங்க ஏன் யூபைஏ கொடுத்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுப்பேங்க. இப்போ வர பெரிய படங்கள் மாதிரி இல்லாமல் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்டன்னு முதல்ல பொய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மேலே தலையில் கட்டாமல் இந்த படம் முழுக்கவே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஃபேமிலியோடு போய் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ரொம்பலாம் போர் அடிக்காது. ஓகேவான மூவி தான் அது. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.